வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 28ஆம் திகதி நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் ஒரு சில மீட்டிங் நடந்தது. அதுக்கு பிறகு எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் அவர்களுடைய ஆஃபீஸில் வந்து எதிர்கட்சியில் இருக்கின்ற முக்கியமான எதிர்கட்சி தலைவர்கள், கட்சி தலைவர்கள், அதே நேரங்களில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் எங்களுடைய எதிர்கட்சி தலைவரால் வந்து அவசரமான ஒரு கூட்டத்துக்கான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தது. நேற்றைய தினம் நான் கொழும்பில் நின்றிருந்தபடியால் அந்த மீட்டிங்கு போயிருந்தேன் என்றால் அங்கே போயிருந்த ஆக்கள் வந்து யார் என்றதையும் மற்றது அங்கே என்ன விடயங்கள் கதைக்கப்பட்டது என்பது தொடர்பாகவும் நான் உங்களுக்கு ஒரு சில அறிவுறுத்தலை தரணும். என்றால் அந்த ஃபோட்டோக்கள் அதில் வெளியால் வரைக்கும் நீங்கள் நினைப்பீங்க சஜித்தோட இவர்கிடையில், அவரோட இவர்கிடையில், இவரோட இவர்கிடையில் என்று. நான் ஒரு நாளுமே தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்ய போவதும் இல்லை. ஆகவே அதை நான் சொல்லுகிறேன். நேற்று என்ன கதைக்கப்பட்டேன்னு நான் போகும்போது வாசலிலே மறைத்தார்கள் எங்கண்ட, அதாவது மீடியா மறைத்தது என்ன. அப்போது நான் சொல்லியிருந்தேன் நான் உள்ளே போகிறேன், கதைத்து விட்டு வந்து நான் உங்களுக்கு அது தொடர்பாக என்ன கதைக்கப்பட்ட என்பது தொடர்பாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று. அதற்கு பிறகு நேற்றைய தினம் நான் உள்ளே போயிருந்த போது அங்கே முக்கியமாக தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது தமிழ் கட்சிகள் என்ற அடிப்படையில் எதிர்கட்சி தலைவருடைய அழைப்பிற்கு யாருமே வரவில்லை. எனக்கு தெரிய தமிழ் பேசுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் திகாம்பரம் வந்திருந்தாரோ தெரியவில்லை, அவரும் வரவில்லை, யாருமே வந்திருக்கவில்லை. அவசரமாக அழைக்கப்பட்ட கூட்டம் என்பதாலேயோ என்னமோ தெரியல, வரவில்லை. தமிழர்கள் என்ற சார்பில் எதிர்கட்சி தலைவர் அழைத்திருந்ததுக்கு போயிருந்தது நான் மட்டும்தான். அந்த உண்மையை உங்களுக்கு சொல்லணும். அதே நேரத்தில் முஸ்லீம் மக்கள் சார்பாக நான் நினைக்கிறேன் அவர் எங்களுடைய நிசாம் காரியப்பர் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்திருந்தார்கள். அவர் வந்து சரியான முக்கியமான நபர், உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அதுக்கு அடுத்தது வந்து நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் முல்லைத்தீவு வவுனியா மன்னர் தேர்தல் மாவட்டத்தை சேர்ந்த அவருக்கு இன்னொரு முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர் பேர் ஞாபகம் வர இல்லை, ரைட், முஸ்லீம் பாராளுமன்ற நான் வந்தவுடனே சொல்லுகிறேன். இப்போ முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருந்தவர்கள். அதை விட SLPP ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுடைய GL பீரிஸ் அவர்கள் அதில் நேரடியாக நேற்று தான் நான் GL பீரிஸ் அவர்களை நேரடியாக காணக்கூடியதாக இருந்தது. அதற்கு பிறகு வந்து முக்கியமான ஆக்கள்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய கட்சியில் பெருமளவானவர்கள் வந்திருந்தவர்கள், முஜிபுர் ரஹ்மான் உட்பட பெருமளவான அரசியல்வாதிகள். அதே நேரத்தில் முந்தைய அரசியல் கட்சிகளில் இருந்து அமைச்சர்களாக இருந்த வெவ்வேறு கட்சிகளை சேர்ந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன எனக்கு தெரிந்தால், அதை விட ஒரு சில ஹாமத் ருமார் வந்திருந்தவர்கள். அதை விட முக்கியமான பல சிங்கள மக்களால் வந்து முந்தி பாராளுமன்ற உறுப்பினராக வைக்கப்பட்டிருந்த பல பேர் வந்திருந்தவர்கள். மீட்டிங் நேற்று ஆரம்பித்தது வந்து எத்தனை மணிக்கென்றால் நேற்று வாரநிலங்கோ விடிய 11 மணிக்கு மீட்டிங் அழைக்கப்பட்டிருந்தது. ஆனால் நான் முதலாக பாராளுமன்றம் நான் ரூம் நம்பர் 30 என்று போடிக்க நான் பாராளுமன்றத்துக்கு மாறி போயிட்டேன். அதுக்கு பிறகு பாராளுமன்றத்தில் இல்லை, இது வந்து அங்கே கொழும்பு யூனிவர்சிட்டி அடியில் டுப்ளிகேஷன் ரோட் அடியில் அந்த இடம் வந்து கொழும்பு வண்ணம் என்னமோ தெரியலை, அங்கே என்று அழைக்கப்பட்டிருந்தாலும் திருப்பி நான் போனான். தூரத்தில் காரணிப்பாடி போட்டு நான் இறங்கி போனான். எங்களுக்கு டிரைவர்ஸும் தேவைப்படையில், மற்றது செக்யூரிட்டியும் தரவில்லை. ஆகவே அவர்கள் என்ன டாக்டர் தனியாக வாரிங்கண்டு. அப்போ நான் சொன்னால் புலி தனியாக தானே இப்போ வரும், புலிக்கு 10,000 பேரை கூட்டி கொண்டா வரும் என்று சொல்லி சிரித்து விட்டு உள்ளுக்க போயிட்டுனேன். அதுக்கு பிறகு போயிருந்து கதைத்த விடயங்களில் முக்கியமாக கதைக்கப்பட்டது அதில் என்னென்றால் எங்களுடைய எதிர்க்கட்சிகள் வந்து ஒற்றுமையாக இயங்குவதற்கு, அப்படி ஒற்றுமையாக இயங்குவதற்கு வந்து எங்களுடைய தமிழரசு கட்சி வந்து சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய சஜிபே கட்சியிலிருந்து ஒற்றுமையாக இயங்கப் போவதில்லை என்று அவர்கள் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார்களோ என்னமோ தெரியவில்லை. அவர்கள் அங்கே வரவில்லை. அதே நேரத்தில் சங்கு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரோ கயேந்திரமார் பொன்னம்பலமோ யாருமே அங்கே வரவில்லை. இது வந்து அழைப்புகள் விடுக்கப்படலையா என்பது தொடர்பாகவும் எனக்கு தெளிவாக இல்லை. ஆனால் ஒரு விடயம் கதைக்கப்பட்டது, வராத கட்சிகளையும் திருப்பி மறுபடியும் ஒன்றாக கூப்பிட்டு வர பண்ணுவது தொடர்பாக முடிவெடுத்திருந்தவர்கள். அதை விட உங்களுக்கு தெரியும் முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டது என்னென்றால், எங்கண்ட இந்த அன்றைய தினம் கோட்டையில் நடந்த நீதிமன்றத்துக்கு முன்னாலே பொதுமக்களை அழைத்திருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு சில பேரை வந்து பெயரிடப்பட்டு அரசாங்க கட்சிகளால் வந்து அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசாங்க அமைச்சர்களும் அரசாங்க MP மாரும் சொல்வதை நான் பார்த்துருக்கேன். அதை விட பிமல் ரத்நாயக்க சொல்லியிருக்கிறார் என்னென்றால்
இப்படி ஆக்களை கூட்டி வந்து நீதிமன்றத்தை மாற்றுவதை நான் இப்போதுதான் பார்க்கிறேனோ என்ற ஏதோ ஒரு விதத்தில் விமல் ரத்நாயக் அவர்கள் சிங்களத்தில் சொல்லியிருக்கிறார். ஆகவே இப்படி அந்த நீதிமன்ற தீர்ப்பு ஆக்களுக்கு பயந்து தான் கொடுக்கப்பட்டதா என்ற கேள்வி தங்களுக்கு வருவதாக விமல் ரத்நாயக் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஸோ அப்படியானது வந்து நீதிமன்றத்தை உள்ளாக்குவது, நீதிமன்றத்தை நகைப்புக்குள்ளாக்குவதாகவும். ஆகவே ஒரு அரசாங்க கட்சியில் முக்கியமான அமைச்சரவை அதே எதிர்கட்சி ஆளுங்கட்சியினுடைய பிரதம கொறடாவாகவும் இருந்து கொண்டு சபை முதல்வராகவும் இருந்து கொண்டு, சபை முதல்வர்னு சொல்கிறது சபாநாயகத்துமான்னு சொல்லுவேன், அதாவது வந்து அவர்களுடைய அரசாங்க கட்சியினுடைய பிரதம கொறடாண்டே வைத்துக்கொள்வோம். ஏன்னா சிங்களம் தமிழில் இந்த சபாநாயகர், சபை முதல்வர், கதாநாயகா இதெல்லாம் குழப்பும். ஆகவே சிங்களத்தில் தனியாக கதைக்கிறேன்றால் கதாநாயகத்துமா வந்து ஜெகத் விக்ரமரத்ன, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சபாநாயகத்துமான்னு சொல்லுவார்கள். ஆனால் தமிழில் சபை நாயகர் என்றால் ஸ்பீக்கரை தான் சொல்வது. ஆகவே அங்கே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறது. ஆகவே நான் இதில் சொல்லிக்கல நேரம் மாறிப்பட்டு இவங்க இப்போ இந்த வேறு வழக்கில் போடுறாரோன்ற பயத்தில் வந்து நான் தெளிவாக சொல்லுகிறேன். பிமல் ரத்நாயக் அவர்கள் அந்த மீடியாவில் சொன்னதை நான் பார்த்தேன். நான் பக்கத்தில் இளங்குமரனும் அதே நேரம் இவர் எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகரும் இருந்ததை நான் பார்த்தேன் தான். ஸோ அப்படியான தகவல்களை சொல்லுகின்ற போது அது ஒரு பாரதூரமான ஒரு இதாக தான் நான் பார்க்குறேன். நீதிமன்றத்தை நோக்கி விமர்சனங்களை அரசியல்வாதிகளோ அல்லது வந்து யாருமே செய்வதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆகவே எனக்கு அது சற்று கவலையாகவும் பிழையாகவும் தென்பட்டது. ஆகவே அதை நான் வெளியால் வந்து ஊடகங்களை சொல்லியிருப்பேன். இப்படி பிமல் ரத்நாயக் கதைச்சிருக்கிறார், அது பிழை என்று. ஆனால் அதை ஐபிசி ஊடகம் அல்லது எனக்கு சரியாக தெரியவில்லை ஒன்று ஐபிசி அல்லது வந்து மற்ற ஊடகம் அந்த தமிழ் ஊடகம் லங்காசிரி அல்லது ஐபிசி இந்த ரெண்டில் ஒன்று வந்து அவர்கள் அவ்வாறு தெரிவித்திருக்கிறார்கள். அது ஒரு பாரதூரமான விடயமாக நான் பார்க்குறேன். அப்படி அவர்கள் சொல்லியிருப்பது வந்து அந்த போட்டிருக்கிற தலையங்கம், நீதிமன்றத்தை விமர்சித்தார் அர்ச்சுனா என்று போட்டிருக்கிற தலையங்கம் பாரதூரமான பிரச்சனைகளை கொண்டு வரும், உள்ளே இருக்கிற விடயங்களுக்கு பொருத்தமான கதைக்கின்ற விடயங்களுக்கு பொருத்தமான தலையங்கங்களை போடணும். ஆகவே அவர்கள் அப்படி பிளவிட்டிருக்கிறார்கள். அவர் மாற்றுறது நெல்லம், தலையங்கங்களை எடிட் பண்ணி மாற்றலாம். இந்த வீடியோவை பார்க்குறவர்கள் யாராவது லங்காசிரி ஊடகத்தில் அல்லது ஐபிசி ஊடகத்தில் வெளியிடுகிறார்கள், இதை பார்த்தால் உள்ளுக்கு இருக்கிற கண்டனுக்கு ஏற்ற மாதிரியா தலையங்கம் போட்டுக்கிறீர்கள் என்றே தயவு செய்து பார்க்கவும். அது முக்கியமாக கதைக்கப்பட்டது, முக்கியமான விடயம் அதுதான். அதாவது வந்து இந்த ஒற்றுமையான எதிர்க்கட்சியாக இருக்கிறதுக்கு நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை மறந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்ற அடிப்படையில் தான் நேற்று எதிர்க்கட்சி தலைவர் கேட்டிருந்தவர். அதுக்கு நான் சொன்னேன், அதாவது எங்களுடைய மக்களை பாதிக்காமல் எதிர்க்கட்சியில் இருக்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அடிப்படையில் நான் உங்களுக்கு என்ன வேணுமான சப்போர்ட்டையும் தருவதற்கு தயாராக இருக்கிறேன். நேரம் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் என்னுடைய ஸ்பீச் வந்து அததிரன மற்றது தசத் ஹிரு எல்லாத்துலேயுமே என்னுடைய ஸ்பீச் வழியால் வந்து மீடியா கொடுத்தது போயிருக்கிறது. அதில் அவர்கள் தெளிவாக சிங்கள மக்கள் கொமெண்ட் பண்ணியிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், என்னை பற்றி அவர்களுடைய கணிப்பு, என்னை பற்றி அவர்களுடைய கொமெண்ட்டுகளை சற்று வாசித்து பாருங்கள். அப்போது தான் உங்களுக்கு தெரியும் நாங்கள் எவ்வளோ பிளவிடுகிறோம். அதாவது தமிழ் மக்கள் வந்து 1-2 பேர் பார்த்துருக்காங்க. அதை விட முக்கியமாக ஹட்டனில் வெளியால் வந்து கதைக்கின்ற போது சரி விடயத்துக்கு வருகிறேன். உள்ளே கதைக்கப்பட்ட விடயங்களில் முக்கியமானது எதிர்க்கட்சி எப்படி ஒற்றுமையாக இருப்பது, எங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து அதை தவிர்த்து எப்படி ஒற்றுமையாக இருப்பது என்பதுதான் சாராம்சம். ஆகவே அது தொடர்பாக கதைக்கப்பட்டது. நாளைய தினம் 29ஆம் தேதி மறுபடியும் காலை அவர்களோட இன்னொரு மீட்டிங் ஒன்று இருக்கிறது. திருப்பியும் அந்த மீட்டிங் அழைக்கப்பட்டிருக்கிறது காலை 8:30க்கு. ஆகவே 8:30க்கு நான் போவேன், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த மீட்டிங்க்கு நான் போய் எதிர்க்கட்சி தலைவருடைய அந்த மீட்டிங்கில் கதைக்கப்படுற விடயங்கள், என்ன விடயங்கள் கதைக்கப்படுகிறேன் என்பது தொடர்பாக நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன், அதை சொல்லுகிறேன். இதில் என்ன கவலை என்றால், இதில் இந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அங்கே வரையில் எல்லாரும் வந்து யாழ்ப்பாணத்தில் இப்போது வடக்கு மாநசபை தேர்தலுக்காக மிக உன்னிப்பாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு நன்றாகவே தெரியும், அந்த உன்னிப்பான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அங்கே. அப்போ அங்கே ஒவ்வொரு போராட்டங்கள்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா தமிழ்காரரும் ஒன்றானே அவருக்கு தெரியும் கிளிய போகுது என்று. அடுத்த முறை பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அடுத்த முறை மாநசபை தேர்தலாக இருக்கட்டும், இவர்கள் ஏமாற்றுகிறார்கள் என்பது மிக தெளிவாக கிளிய போகிறது என்று தமிழ் தலைமைக்கு நன்றாக தெரிந்துவிட்டது. இப்போது சைக்கிள், சங்கு, வீணை மற்றது இந்த வீடு எல்லாமே உண்டாக நின்று இப்போது கையெழுத்து வேட்டை போராட்டம் எல்லாம் ஆரம்பித்திருக்கிறார்கள். நான் அதில் இப்போவோ சைன் பண்ணியிருக்கிறேன். இவர் கையேந்திரமார் பொன்னம்பலம் எழுதின கடிதத்தில் என்னிட கேட்டிருந்தால் நான் இப்போவோ சைன் பண்ணியிருப்பேன். ஆனால் நான் எங்களுடைய அரசி நான் எழுதின கடிதத்தில் அவர் சைன் வைக்கிறதா, இப்போ நானும் ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தான் வச்சிருக்கிறேன். என்னுடைய கட்சி சார்பாக பாராளுமன்றத்தில் கையேந்திரமார் பொன்னம்பலத்திலையும் ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் இருக்கிறேன். அவே குத்தி முறியக்கூடாது, ஓவராக குத்தி முறியக்கூடாது, நாங்கள் தான் தலைவர் என்று சனம் தீர்மானிக்கும். அதை கையேந்திரமார் பொன்னம்பலம் பெட்டரா, அர்ச்சுனா ராமநாதன் பெட்டரா, ஸ்ரீதரன் பெட்டரா, சுமந்திரன் பெட்டரா என்றதை பொதுமக்கள் தீர்மானிப்பார்கள். நாங்கள் குத்தி முறிந்து ஏமாற்றுவதால் ஒன்றையும் செய்யலாம். அதான் என்னுடைய தாழ்வான கருத்து.
அந்த வீடியோவை பார்க்கின்ற போது எனக்கு சிரிப்பு தான் வந்தது. ஒரு பக்கத்தில் கஜேந்திரமார் இருக்கிறார், சுரேஷ் பிரேமச்சந்திரன் இருக்கிறார். ஆளாளுக்கு ஒரு காலத்தில் இவங்கள் சொல்லி கொண்டிருந்தவங்க என்னென்றால், தாங்கள் வந்து தமிழ் மக்களுடைய ஏக பிரதிநிதிகள், தேசியத்தை பற்றி தாங்கள் தான் கதைக்கிறோம், மற்றவர்கள் ஒருத்தரும் தேசியத்தை கதைக்கல என்று சொல்லி கொண்டிருந்த இந்த இதே ஆக்கள் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே குத்தி முறிந்து உண்டாக நிற்கிறார். இதெல்லாம் தேர்தலுக்குரிய. நான் உங்களுக்கு சில விடயங்களை உண்மையை சொல்லுகிறேன் என்னென்றால், இவை எல்லாமே தேர்தலுக்குரிய நாடகங்கள். ஏன் நான் அப்படி சொல்லுகிறேன் என்றால், இங்கே பாராளுமன்றத்தில் கேட்டால் இப்போ செல்வம் கட்ட அடைக்கல் நாட்டியோ அல்லது கஜேந்திரமார் பொன்னம்பலம் அவர்களிடமோ அல்லது ஸ்ரீதரன் ஐயாவிடம் ஐயா கூட்டு சேர்ந்துருந்தீங்கன்னு கேட்டால் இவங்களுடைய தனித்தனியாக பேசுவார்கள் ஒவ்வொருத்தரையும். எந்த ஒரு பாராளுமன்றத்தை தனியாக போய் அண்ணன் என்ன கூட்டு சேர்ந்துட்டீங்க போட்டது நல்ல சந்தோஷம், பார்க்க சந்தோஷமாக இருக்காண்ட இந்த ஆளுடைய யார் சேர்றேன்ட்டு மாறி மாறி ஒவ்வொருத்தரை சொல்லுவார்கள். ஆனால் மைக்குக்கு முன்னால் நின்று கொண்டு நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம்டா இவங்களுக்கு இல்லை. ஆறு எடுத்து போகுது. கயந்திரன் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சைக்கிள் கட்சி, அவருக்கு இப்போது பாராளுமன்ற உறுப்பினர் பதவி இல்லை. ஸோ இப்படியாவது உள்ள வருவதற்கு தான் ட்ரை பண்ணுவார். சுரேஷ் பிரேமச்சந்திரனுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் பதவி இல்லை. ஸோ அடுத்த 5 வருஷத்தில் உள்ள வரது தான் ட்ரை. இப்போ அங்கஜன் ராமநாதனுக்கு இல்லை, டக்ளஸுக்கு இல்லை. அவை இவர்கள் எப்படி ஒற்றுமையாக நிற்கிறோம்னு காட்டிக்கொண்டு உள்ளே வந்து திருப்பி பொதுமக்களை மாத்திரம் தான் நடக்கும். இதை நான் உங்களோட நிற்கல உங்களுக்கு சொன்னால் நீங்கள் அதை விளங்கி கொண்டீங்கன்னா சந்தோஷம், மிகவும் சந்தோஷப்படுவேன். நீங்கள் அப்படி ஒற்றுமையாக நான் சொல்கிற விடயங்களை ஏற்றுக்கொண்டீங்கன்னா நல்ல. சற்று ஆழமாக பாருங்க, நாங்கள் இப்போது அரசியல் சம்பந்தமாக மிக ஆழமாக சிந்திக்க வலிக்கிட்டு இருக்கோம். ஆனால் என்ன கவலை என்றால் 6 லட்சம் சனத்தில் கிட்டத்தட்ட 3 லட்சம் பொதுமக்களுக்கு இந்த அரசியலை பார்க்கறதுக்குரிய நேரம் இருக்காது. மிகவும் வறுமைக்குள்ள தான் வாழ்கிறார்கள். ஸோ அவர்களுடைய வாக்குகள் கடைசி நேரங்களில் பொதுமக்களை ஏமாற்றி ஒரு கொஞ்சம் காசும் கொடுக்கப்பட்டு ஒரு கசிப்பும் கொடுக்கப்பட்டு அவர்களை ஏமாற்றப்படலாம். அது சாதாரணம். இப்போ ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தங்களுக்கு கீழே பெரிய நெட்வொர்க்கே வைத்திருக்கிறது. ஒவ்வொரு கஷ்டப்பட்ட கிராமங்களில் போய் கடைசி நேரங்களில் ஒரு கொஞ்சம் காசுகளை கொடுக்குறதும், கடைசி நேரங்களில் போய் பொதுமக்களுடைய அன்றைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான சைக்கிள்களை கொடுக்குறது, சீட்டுகளை கொடுக்குறது, அப்படியான வேலைகளை வந்து ஒரு அரசியல் கட்சியில் நெட்வொர்க்குகளை உருவாக்கி செய்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அந்த தேவையில்லை. அரசியலில் உன்னிப்பாக இருக்கிற 27,000 பேர் எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அது எனக்கு போதும். அந்த வாக்குகள் எனக்கு போதும் பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பதற்கு. அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் அதை நாங்கள் பார்த்துக்கொள்வோம், நாங்கள் நிற்கிறோமா இல்லையான்றதை பார்த்துக்கொள்வோம். ஸோ இதுதான் எதிர்கட்சியினுடைய தலைவர் என்னை கூப்பிட்டு கதைத்த விடயம். அதன் பிறகு நாங்கள் மீட்டிங் முடிஞ்ச போது நான் அன்று அந்த முழு மீட்டிங்லையும் ஒரு வசனமும் கதைக்கவில்லை, உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருந்தேன். அப்போ அர்ச்சுனா ஏதாவது சொல்ல போகிறீங்களான்னு எதிர்கட்சி தலைவர் கேட்டார். அப்போது நான் சொன்னேன், இல்லை சார் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் நேற்று 28ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் வழக்கு இருந்தது, வழக்கம் முடிச்சோன்னு வந்தேன். நான் நாளைக்கு 27ஆம் தேதி 28ஆம் தேதி இன்றைக்கு நான் இங்கே நிற்பேன், 29ஆம் தேதி நாளைக்கு எனக்கு வழக்கு இருக்கிறது சார், நான் போக வேண்டி இருக்கும் சில இடங்களில் என்று சொன்னபோது, சரி அர்ச்சுனா வாங்க என்னோட கிட்ட வந்து கதைங்கன்னு கூப்பிட்டார். பிறகு நான் கிட்ட போய் அமர்ந்திருந்தேன் எல்லோரும் போன பிறகு. அப்போது எதிர்கட்சி தலைவர்கிட்ட நான் உண்மையாகவே சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய மேசையில் கதிரையில் இருக்க வேண்டுமென்று ஒரு நாளுமே ஆசைப்பட்டதில்லை. எனக்கு அப்படி ஒரு ஆசையும் இல்லை. நான் ஒரு சாதாரணமாக ஒரு சுயேட்சை குழு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு எதிர்க்கட்சி தலைவருடைய கதிரையில் போயிருக்கணுமென்று யாராவது ஆசைப்படுவாங்களா? அப்படி வந்த முதல் நாட்கள்லேயே தன்னுடைய பேரை கெடுத்து கொள்றதுக்கு யாராவது முட்டாளா? இல்லை. ஆனால் நான் முதல் நாளுகளில் போயிருக்கேன். அதில் எனக்கு சொல்லப்பட்டது இது எதிர்க்கட்சி தலைவருடைய ஆசனம் என்று. நான் சொன்ன வெப்சைட்டில் அது வந்து அப்படி குறிப்பிடப்படவில்லை. ஆகவே நான் இதில் இருக்கிறேன்னு இருந்த அப்புறம் எழும்பி போய் கடைசி வரியில் இருக்க முடியாதுன்ட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ முதலே அவர்கள் சொல்லியிருக்கலாம், கிட்டத்தட்ட என்னுடைய கதிரை முதல் வரிசையில் தொங்கலில் வரும் என்று சொல்லியிருந்தேன். நாங்கள் அங்கே போய் இருந்திருப்போம். ஸோ அதை நான் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களிடம் சொன்னான். சார் இப்படி நீங்கள் பிள்ளையா நினைச்சிட்டீங்க, அப்படியான ஒரு எண்ணமும் இதுவும் என்ற ராமநாதன் அர்ச்சுனாவுடைய மனசில் இல்லை என்று சொல்லும்போது அவரும் சொன்னார், ஓம் சாரி. அதே நேரம் நான் சொன்னேன், சார் நான் முதலும் உங்களை தேடி உங்களோட கதைச்சு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக கிண்ணியா வரைக்கும் வந்தேன். நான் அந்த நாட்களில் நீங்கள் சார் அந்த நேரம் பிள்ளை விட்டீங்கன்னா ஓம் அதை ஏற்றுக்கொள்கிறேன். நாங்கள் அதை மறந்துட்டு ஒற்றுமையான எதிர்க்கட்சியாக இருப்போம்னு சொன்னேன். நான் கட்டாயம் சார் என்ன உதவி வேணுமென்றாலும் கேளுங்க. நான் எல்லாருக்கும் சொல்கிறது, இப்போ என்பிபி என்னிடம் வந்து கேட்டாலும் என்ன உதவி வேணுமென்றாலும் கேளுங்க. மக்கள் சார்பாக என்ன உதவி வேணுமென்றாலும் நான் செய்கிறேன். இளங்குமரம் வந்து கதைப்பான் தம்பி என்ற அடிப்படையில். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் வந்து கதைப்பாருங்க, ரஜீவண்ணா வந்து கதைப்பார். எல்லாருமே வந்து கதை கேட்க நான் சொல்கிறது என்ன உதவி வேணுமென்றாலும் கேளுங்கன்னா நான் என்னால் முடிஞ்சதை கட்டாயம் செய்கிறேன் நான் எப்போவுமே சொல்லியிருக்கிறேன். ஸோ அது கதைக்கப்பட்டது. அதே நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட தமிழரசு கட்சி மற்றது சுமந்திரன் ஆக்களை கூப்பிட்டும் அவர்கள் தனியாக கதைப்பதாக முடிவெடுத்திருக்கிறார்கள். ஸோ அவர்கள் இப்போது மக்களுக்கு நாடமாடுகிறார்கள் என்னென்றால், தாங்கள் இப்போது கட்சியோட இருக்கிற சஜித் பிரேமதாசோட கதைச்சால் சஜித் பிரேமதாசுக்கு சப்போர்ட் என்று சொல்லி பொதுமக்கள் விளங்கி விடுவார்கள், அல்லது வந்து என்பிபியோட கதைச்சால்
ஆல் என்பிபி. அப்போ இவங்கள் வந்து இந்த மக்கள் எப்படி ஏமாற்றலாம் என்பதுதான் எங்களுடைய தமிழ் கட்சிகளுடைய எண்ணமும் நோக்கமும் சிந்தனையாக இருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படியான எந்த ஒரு தேவையும் இல்லை. நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. நான் எல்லோருடையும் போய் கதைப்பேன், எல்லோரையும் போய் மீட் பண்ணுவேன், அவரோட கதைத்து போட்டு அவர்களுடைய சொல்கிற விடயங்களை பொதுமக்களுக்கு வந்து சொல்லுவேன். ஆகவே எனக்கு எந்த தேவையும் இல்லை. யாரையும் ஏமாற்ற வேண்டும், யாரையும் கஷ்டப்படுத்த வேண்டும், யாருக்கும் பொய் சொல்ல வேண்டும் என்ற தேவையும் இல்லை. சிங்கள மக்கள் கொமெண்ட் பண்ணியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 20K வியூஸ் போயிருக்கிறது என்னுடைய ஏதோ ஒரு இதில். அதில் 121 கொமெண்ட் இருக்கிறது. ஒரு 10-5 கொமெண்ட்டை விட அது சாதாரணம் தானே. 90% மக்கள் என்னை ஏற்றுக்கொள்கிறார்கள், சிங்கள மக்கள். அதே மாதிரி தமிழ் மக்களில் இருக்கிற எடுக்கப்பட்ட வேட்புகளில் ஒரு கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 81%, 82%, 83% மக்கள் என்னை ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த வரைக்கும் எனக்கு சந்தோஷம். ஏனென்றால் இப்போ நான் சாதாரணமான எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் மக்களுக்கு பொய் சொல்லாமல் பாராளுமன்றத்துக்கு வந்தவன். இன்று வரைக்கும் மக்களை ஏமாற்றினதாகவோ டீல் அடித்ததாகவோ இன்று வரைக்கும் இல்லை. பல விடயங்களுடைய நேரடியாக கதைக்கப்பட்டு தான் பிரச்சனை வந்திருக்கிறது. நான் யாரையுமே ஏமாற்றி கஷ்டப்படுத்தி எந்த ஒரு வேலையும் இந்த வரைக்கும் செய்ததில்லை. ஆகவே திட்ட தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் அப்படி ஏமாற்றுகிறவனும் இல்லை, அப்படி செய்ய போகிறவனும் இல்லை. ஸோ அவருடைய கதைக்கப்பட்ட விடயங்களை நேற்றைய தினமே நான் ஒரு வீடியோவாக போடுவோம்னு நினச்சிருந்தேன். ஆனால் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் முக்கியமான ஒரு கூட்டம் ஒன்று நடந்திருக்கிறது. அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறேன். ஸோ அந்த கூட்டத்து முடிய இந்த வீடியோவை உங்களுக்கு போடுவதாக நான் தீர்மானித்திருக்கேன். முக்கியமான விடயம். அதை விட இன்னொரு விடயம் ஒன்று, இந்த ஐநாவில் நடக்கப் போகின்ற எழுத்து வேட்டை தொடர்பானது. இந்த எழுத்து வேட்டை தொடர்பாக எங்களுக்கு வெளிநாட்டில் இருந்து கொண்டு ஒரு 1-2 அண்ணாமார் எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பேரை சொல்லவில்லை. அங்கே ஐநாவில் போகிறது, ஐநாவில் கதைக்கிறது தொடர்பாக ஒரு சில பேர் எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது வெளிநாட்டில் இருந்து அவர் கௌசல்யாவோட ஒரு அண்ணாவரால் கதைக்கல அந்த அண்ணா சொல்லியிருப்பார், எங்களுடைய சுமந்திரன் உட்பட பாராளுமன்ற உறுப்பினர்கள் முழு பேரும் ஐநாவுக்கு வந்து போகிறவர்கள், மக்களுடைய காசில் வந்து போகிறவர்கள். ஆனால் ஒரு நாளுமே தமிழ் மக்களுக்காக இன்றுமே கதைத்ததில்லை என்று சொல்லியிருப்பார்கள். அப்போது நான் சொல்லியிருக்கேன், நான் வந்தால் என் மக்களுக்காக எப்போதுமே கதைப்பேன். ஆகவே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி அல்லது கெட்ட செய்தி என்னமோ தெரியலை. சில பேருக்கு கெட்ட செய்தி, சில பேருக்கு நல்ல செய்தி. தமிழ் மக்களுடைய சார்பில் ஐநாவில் கதைப்பதற்கு தேவைப்பட்டால் நான் ஐநாவில் போய் உண்மையை சொல்லுவேன் என்றதையும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு, அதையும் நான் எதிர்வரும் நாட்களில் நான் ஒரு வீடியோவாக போடுகிறேன். அதுக்குரிய சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறதா, நான் போகிறேனா இல்லையான்றதை அடுத்தடுத்த நாட்கள் தான் தீர்மானிக்கும். ஸோ அந்த விடயத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த யாழ்ப்பாணத்தில் கட்சிகள் ஒன்றாக சேர்ந்திருக்கிற என்ற விடயம் இப்போது பரபரப்பாக கதைக்கப்படுகிற விடயம். அதில் எங்களுடைய பிரகாஷ் ஸ்ரீகண்ணன் அண்ணாவை இந்த எங்கள் பருத்தித்துறையில் நடக்கின்ற இந்த விடயங்கள் தொடர்பாக போய் கதைக்க சொல்லியிருக்கிறேன். ஆனால் ஒருபோதுமே நான் அவரோட யாரோடையும் கூட்டு சேர நான் தெளிவாக என்னுடைய நெத்தியில் எழுதி ஒட்டப்பட்டிருக்கிறது. எந்த அரசியல் கட்சிகளோடையும் நாங்கள் இந்த அரசியல் லாபங்களுக்காகவும் வாக்குக்காகவும் கூட்டு சேருபவன் ராமநாதன் அர்ச்சுனா இல்லை. மக்கள் சார்பாக எந்த அரசியல் கட்சி நல்ல வேலைகளை செய்தாலும் என்னோட சிக்னேச்சர் கேட்டால் சிக்னேச்சரை கொடுப்பேன். நேரம் உங்களுக்கு தெரியும், இந்த காணாமல் ஆக்கப்பட்ட அலுவலகர்கள்லேருந்து எனக்கு கால் பண்ணி கேட்டுருக்கிறார்கள், டாக்டர் உங்களால் ஏழுமா அதற்குரிய சப்போர்ட் ஆகிறதுக்கு. நான் சொல்கிறேன், நான் அதுக்குரிய சப்போர்ட்டை தந்து எனக்கு அறிக்கை விட முடியும். ஸோ அதை நான் செய்கிறேன், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுகிறேன். பண உதவி செய்யலுமான்ற மாதிரி கேட்டார்கள். அப்போது நான் சொன்னேன், என்ன இப்போ இருக்கிற நிலைமையில் என்னுடைய வழக்குகளுக்கே காசுகள் தேவைப்படுகிறது. ஆகவே என்னால் பண உதவி செய்யக்கூடிய நிலைமையில இல்லை என்று சொல்லி கேட்பட்டுருக்கேன். நேரம் இன்னொரு விடயத்தையும் சொல்லணும் உங்களுக்கு. இந்த மன்னாரில் இருந்து ஒரு சில ஃபுட்பால் கிளப்ஸ் என்ன ரீச் பண்ணியிருக்கிறார்கள் உதவி செய்ய சொல்லி. ஸோ அதுகளுக்கும் மற்றது இந்த குழந்தை பிள்ளைகளை வந்து பாடசாலை மாணவர்களை பாராளுமன்றம் கூட்டிக் கொண்டு காட்டுவதற்குரிய வேலைகளையும் நான் அடுத்தடுத்து செய்து கொண்டிருக்கிறேன். அவர் அண்ணா அவரால் ஸ்வீடனோ நினைக்கிறேன், எக்ஸாக்டாக நாடு ஞாபகம் இல்லை, மகன் இத்தாலிக்கு போயிட்டாருன்னு சொல்லி அதை எனக்கு அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறார். ஸோ அவர் ஓமன்று சொல்லப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் பாடசாலை மாணவர்களை கூட்டிக் கொண்டு போய் நான் என்னுடைய பாராளுமன்றத்தை சுற்றி காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த வேலைகளையும் நான் செய்வேன். மற்றது இந்த நடக்கின்ற அரசியல் தொடர்பாக பொதுமக்கள் மிகவும் உன்னிப்பாக இருக்கணும். சில நேரங்களில் அடுத்தடுத்த நாட்களில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து பொதுவான ஒரு யூனிட்டி ஒன்றை இவர்கள் ஃபார்ம் பண்ணுகின்ற போது, எதிர்கட்சியில் இருக்கிற எல்லாரும் போய் ஒன்றாக நிற்கின்ற போது நான் அவர்களுடைய நிற்க போகிற நோக்கம் என்ன என்று பார்த்து அதற்காக நிற்பேன். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு வடிவாக விளங்கிக் கொள்ளவும், நீங்கள் இந்த விடயத்தை நான் போகும்போதும் வீடியோ போடுகிறேன், நான் போகிறேன் மீட்டிங் கண்டு வரும்போதும் வீடியோ போடுகிறேன், நான் என்னென்ன கதைக்கப்பட்டேன். அதாவது வந்து இந்த அரசாங்கம் எதிர்கட்சியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களை இவர்கள்
மர்தனிய கர்ணுவாண்டு சொல்வார்கள் சிங்களத்தில். மர்தனிய கர்ணுவாண்டால் அதாவது வந்து விரட்டி இவர்கள் அடக்குமுறை செய்கிறார்கள். அதுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்றாக சேருகின்ற போது நான் பாராளுமன்ற உறுப்பினராகவும் எதிர்க்கட்சியில் இருக்கின்ற கட்சி தலைவர் என்ற அடிப்படையிலுமே நான் அவர்களுக்கு முழு சப்போர்ட்டும் கொடுப்பேன். இங்கே ரணில் எங்களுக்கு செய்த துரோகங்கள், சஜித் பிரேமதாச செய்யாமல் விட்ட உதவிகள், அப்படி இப்படி எல்லாம் கதைத்து கொண்டிருப்பது வந்து அந்தந்த விடயங்கள் வரைக்கும் போது நேரடியாக அவருடைய கதைப்பன் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு என்னை பற்றி நன்றாக தெரியும். அவருடைய செயலாளர் ரஞ்சித் மற்றும் பண்டார் அவர்களுக்கு நன்றாக தெரியும் என்னை பற்றி, என்னுடைய குணம், நான் என்னதை கதைப்பேன், என்னதை கதைக்க மாட்டேன். என்னை அவர்கள் அடிக்கடி கதைப்பார். இவனை பாதுகாப்பாக கதைக்கணும், இவனோட கதைக்கு வெறி கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவர்கள் தங்களுக்குள்ள கதைக்கிறத நான் கேட்டிருக்கிறேன். என்னடா வெறி கேர்ஃபுல்லாக இருக்கணும் அர்ச்சுனாவோட என்று. ஸோ அவர்களுக்கும் தெரியும் அவர்கள் கேர்ஃபுல்லாக இருப்பார்கள் என்று. அதே நேரம் நானும் அவர்களோட இந்த விதமான முரண்பாடுகளுக்கும் போகாமல் மக்களுடைய எதிர்காலத்துக்காக மிகவும் கரிசனையோட மக்களை விற்காமல், எனக்கு வாக்கு போட்ட தமிழ் மக்களை இன்று வரைக்கும் விற்கவில்லை, எப்போதும் விற்கப் போவதில்லை. நான் உங்களுக்கு உண்மையான தமிழன் என்பதை ஒரு 10-15 நாட்களில் விளங்கிக் கொள்வீர்கள். நான் பாராளுமன்றத்துக்கு வந்தும் சில நாட்கள் ஆகிறது, பொதுமக்களுக்கான அரசியல் இறங்கியும் சில மாதங்கள் தான் ஆகிறது, நம்ம வருடம் கூட கடக்கவில்லை. ஆனால் நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன், நான் ஒரு 10-15 நாட்களில் நான் தமிழ் மக்களுக்கு உண்மையானவனா, சர்வதேசத்துக்கு தமிழ் மக்கள் சார்பாக உண்மையை சொல்லுகிறேனா இல்லை என்பதை இன்னொரு 10-15 நாட்களில் நீங்கள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா.